கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 2ஆம் அத்தியாயம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறோம். நாங்கள் வாசித்த இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசுகிற தகப்பனப்பா, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறோம். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் செய்ய அது ஏதுவாக இருக்குமப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். துதி கன மகிமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றும் செய்யாமல் இருப்பது மிக கடினமான ஒரு காரியம். தேவன் ஆதாமை படைத்த போது அவரை ஏதேன் தோட்டத்திலே சோம்பலாயிருக்க அனுமதிக்கவில்லை. அதைத்தான் நாம் அந்த வசனத்திலே வாசித்தோம். அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் அவரை ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் வைத்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாம் தன்னுடைய கடமையில் தவறிய போது அல்லது கர்த்தருடைய வார்த்தையை மறந்தபோது அங்கே ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம். தேவன் படைத்த அந்த சிருஷ்டிகளை நோக்கி பாருங்கள். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாமே அவைகளுக்கு நியமிக்கப்பட்ட அந்த கிரியைகளை அவைகள் தொடர்ந்து ஓய்வின்றி அவைகள் நடப்பித்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளும் குறிப்பாக ஊழியர்களும் அவரவர் கடமைகளை, அதுவும் குறிப்பாக அன்றாட ஆவிக்குரிய அத்தியாவசிய கடமைகளை அவர்கள் செய்வது அது அவர்கள் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. அதில் மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. அதைத்தான் லூக்கா 17:10 வாசிக்கிறோம். நீர் சொன்னதை நாங்கள் செய்தோம் ஆண்டவரே, அதற்கு மேலே அங்கே ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற காரியங்கள், வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்டபடி யாவற்றையும் செய்த பின்பு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு சொல்கிறார், நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். எனவே இந்த நாளிலே நம்முடைய அன்றாட ஆவிக்குரிய கடமைகள், அத்தியாவசிய கடமைகள் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். 2 நாளாகமும் 8ஆம் அத்தியாயம் 14வது வசனத்தை நான் வாசிக்கும்போது அங்கே ஒவ்வொரு நாளும் ஊழியக்காரர்கள் அந்த தேவாலயத்திலே செய்ய வேண்டிய கடமைகளை அங்கே திட்டம் பண்ணப்படுகிறதே நான் வாசிக்கிறோம். அவன் தன் தகப்பனாகிய தாவீதினுடைய பிரமாணத்தின்படியே, சாலமோன் ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். அவர் தகப்பனாகிய தாவீதினுடைய பிரமாணத்தின்படியே ஆசாரியர்கள் தங்கள் தங்கள் ஊழியத்தை செய்யும் வகுப்புகளையும், லேவியர் ஒவ்வொரு நாளிலும் கட்டளையிட்டபடியே துதித்து சேவித்து ஆசாரியருக்கு முன்பாக தங்கள் ஊழியத்தை செய்யும் முறைகளையும், வாசல் காப்பவர்கள் ஒவ்வொரு வாசல் காவல் காக்கும் வகுப்புகளையும் நிற்க பண்ணினான். தேவனுடைய மனுஷனாகிய தாவீது இப்படி கட்டளையிட்டிருந்தான். ஆசாரியர்களுக்கென்று ஒரு ஊழியம், லேவியருக்கென்று ஒரு ஊழியம், அந்த காவல் காக்கிறவர்களுக்கென்று ஊழியம். ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும், யார் எப்படி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அங்கே ஆதாமுக்கு தேவன் கட்டளையிட்டது போல தாவீது ஏற்கனவே அந்த பிரமாணங்களை ஏற்படுத்தி வைத்திருந்தான். அதே சாலமோன் ராஜா தன்னுடைய நாட்களிலே ஆலயம் கட்டி முடித்த பிறகு அதை நிறைவேற்றினார் என்று நான் வாசிக்கிறோம். இன்னொரு வசனத்தை 3 வேதாகமத்திலே நீங்கள் சுவிசேஷத்திலே பார்க்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அத்தியாயம் 19 - 21 வரை, மார்க்கு 12-17 வரை, லூக்கா 20-25 வரை. இந்த 3 வசன இடங்களிலும் ஆண்டவர் ஒரு சத்தியத்தை சொல்லுகிறார். ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுங்கள், தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுங்கள். இது தசமபாகம் காணிக்கைகளை மாத்திரம் குறிக்கிறதல்ல, இது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய கடமைகளையும் குறிக்கிறது. நம்முடைய சரீரப்பிரகாரமான கடமைகள் அது ராயனுக்குரியது, தேவனுக்குரியது ஆவிக்குரிய கடமைகள். அந்த ஆவிக்குரிய கடமைகளை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அன்றாடம் நாம் அதை நம்மளை பயிற்றுவிக்கிறோமா அல்லது அதை நாம் அப்பியாசப்படுத்துகிறோமா
என்று நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அநேக வசனங்கள், உதாரணமாக சங்கீதம் 17:5 அது முதல் வசனத்தை வாசிக்கும்போது முதலாவது காரியம், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தியாவேன். அதிகாலையில் எழும்பின உடனே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடுகிற அனுபவம். அங்கே அந்த பரிசுத்தமான சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தியாவேன். நாம் எப்படி திருப்தியாகிறோம்? பெட் காஃபியா அல்லது நியூஸ் பேப்பரா அல்லது எழும்பும் போதே கோபத்தோடு உக்கிரத்தோடு கசப்போடு எழும்புகிறோம்? ஆண்டவருடைய முகத்தை தேடுகிற அனுபவம். முதலாவது நம்முடைய கடமை, அத்தியாவசிய கடமை என்னவென்றால் அதிகாலையில் தேவனுடைய சமூகத்தை தேடுகிற அனுபவம், அவருடைய பிரசன்னத்தை தேடுகிற அனுபவம். 70ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை பாருங்கள், உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. இந்த அனுபவம் நமக்கு இருக்கிறதா? அதிகாலையில் எழும்பி ஆண்டவருடைய இந்த முகத்தை தேடுகிற, பிரசன்னத்தை தேடுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கஷ்டமாக இருக்கிறதா, அல்லது கட்டாயமாக நினைக்கிறோமா, அல்லது சந்தோஷமாக கர்த்தருடைய சமூகத்தில் களி கூறுகிறோமா? சங்கீதம் 80 வரும்போது 3ஆம் வசனம், 7ஆம் வசனம், 19வது வசனத்தில் அங்கே ஒரு காரியம் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது, உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவரை தேடாமல், நாம் அவருடைய பிரசன்னத்தை நாடாமல் அவர் நம்மை பிரகாசிக்க பண்ண முடியாது. அவரை தேடும்போது தான் வேதம் சொல்லுகிறது, உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள் என்று வாசித்தோம். இங்கே உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். நம்முடைய ரட்சிப்பு அது முடிந்த ஒரு அனுபவம் அல்ல, அது நிறைவேறி கொண்டிருக்கிற ஒரு அனுபவம், அது ஒரு தொடர் அனுபவம். அந்த ரட்சிப்பின் அந்த சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்றால் அதிகாலையில் எழும்பின உடனே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடுகிற, தேவ பிரசன்னத்தை நாடுகிற அனுபவம். இதுதான் முதல் அனுபவம். வாரத்திற்கு ஒரு முறை அல்ல, அல்லது மாதத்திற்கு ஒரு முறை அல்ல, அல்லது நேரம் கிடைக்கும் போதும் அல்ல, அன்றன்றுள்ள மன்னாவை பொறுக்கிற அனுபவம். உதாரணமாக அந்த யாத்ராகமம் 16ஆம் அத்தியாயம் 14 21 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களேயானால், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்திர யாத்திரையில் தங்களுக்கு தேவையான மன்னாவை தினமும் பொறுக்க வேண்டும், ஓய்வு நாளை தவிர. அவர்கள் சேர்த்து அதிகமாக பொறுக்கி வைத்தால் அது பூசானம் பிடித்து விடும், அது நாரும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதே போல தான் நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடுகிற அனுபவம். 1 கொரிந்தியர் 11ஆம் அத்தியாயம் 23 24 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், இந்த மன்னா எதை குறிக்கிறது? அது இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை குறிக்கிறது, இயேசுனுடைய இரத்தத்தை குறிக்கிறது. அந்த விலையேறப்பெற்ற சரீரம் நமக்காக அடிக்கப்பட்டு, நமக்காக பீக்கப்பட்டு, அந்த விலையேறப்பெற்ற பரிசுத்தமான இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு அந்த ரட்சிப்பை கொடுத்தாரே, அந்த ரட்சிக்கப்படுகிற அனுபவம் ஒவ்வொரு நாளிலும் அதிகாலையில் அவருடைய பிரசன்னத்தை தேடும்போது நமது வாழ்க்கையிலே புதுப்பிக்கப்படுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அத்தியாயம் 51வது வசனத்தில் அதை ஆண்டவர் நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறார். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். எனவே இந்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிற ஒரு அனுபவம். ஆண்டவர் நமக்கு ஒரு விலையேறப்பெற்ற ரட்சிப்பை கொடுத்தார். அதை நினைத்து விட்டாலே நாம் ஆண்டவரை தேட ஆரம்பித்து விடுவோம். அதிகாலையில் தேவ பிரசன்னத்தில், அதுவும் குறிப்பாக அதிகாலையில், முதலாவது என்று சொல்லும்போது அது அதிகாலையாகத்தான் இருக்க முடியும். சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலே அதிகாலையை பார்ப்பதே இல்லை. சூரியன் உதிப்பது அவங்களுக்கு எப்பொழுதென்று தெரியாது. அதை பார்த்ததும் இல்லை, அவங்க அந்த அனுபவித்ததும் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 6:33 முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியும். சங்கீதம் 27:8 நான் வாசிக்கிறேன். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம் முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். முதல் அத்தியாவசியமான ஆவிக்குரிய கடமை என்னவென்றால் தேவ சமூகத்தை தேடுகிறது.
நீதிமொழிகள் 8:17 வாசிக்கிறேன். என்னை சிநேகிக்கிறவர்கள் நான் சிநேகிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். பாருங்க, அதிகாலையில் நீங்கள் எழும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருந்து ஆண்டவரை துதித்து பாடி அவருக்கு நன்றி சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய முகத்தை தேடுவீங்கன்னா நீங்கள் கர்த்தருடைய சிநேகிதர்களாய் மாறுகிறீர்கள், அவரை கண்டடைவீர்கள். நம்ம ஸ்டிக்கர் வைத்திருப்போம், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் மை குட் ஃப்ரெண்ட் என்று. ஆனால் அனுபவத்தில் அது இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். தாவீதினுடைய அனுபவத்தை பாருங்க. அங்கே சவுல் விரட்டி கொண்டிருக்கிறார், எந்த நேரமும் கொலை செய்யப்படலாம். வறண்ட வனாந்திரத்தில் தண்ணீரற்ற சூழ்நிலையில் 63ஆம் சங்கீதத்தில் முதல் வசனம் இப்படியாய் சொல்கிறது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். ஆகாரம் இல்லை, தண்ணீர் இல்லை, எந்த வேளையும் எதிரியுடைய தாக்குதல் இருக்கலாம், உஷ்ணம், கடுமையான உஷ்ணம். அந்த இடத்தை பார்த்தவர்கள் சொல்கிறார்கள் பாலைவன அனுபவம். அவர் இருந்த அந்த குகை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என்னுடைய மாம்சமோ உம்மை வாஞ்சிக்கிறது. மிக அருமையான வார்த்தைகள். அந்த எதிர்மறையான சூழ்நிலையிலும், தண்ணீரற்றதும் வறண்டதும் விடாய்த்ததுமான சூழ்நிலையில், ஆண்டவரே நான் உம்மை அதிகாலமே தேடுகிறேன், என்னுடைய மாம்சம் உம்மேல் வாஞ்சியாக இருக்கிறது. எனவே முதல் அனுபவம் அதிகாலையில் எழும்பி தேவ பிரசன்னத்தை நாடுகிற அனுபவம். ரெண்டாவது அனுபவம் என்னவென்றால் வேத வசனங்களை தியானிக்கிற ஒரு அனுபவம், வேத வசனங்களை வாசிக்கிற ஒரு அனுபவம், வேத வசனங்களை அப்பியாசப்படுத்துகிற ஒரு அனுபவம். மத்தேயு 4:4 வாசித்து பாருங்கள். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம், ஜீவனுள்ள அந்த வார்த்தைகளை நம்ம அதை வாசிக்கணும், அதை தியானிக்கணும், அதை நாம் அப்பியாசப்படுத்தணும், மற்றவர்களுக்கு முடியும் போது கண்டிப்பாக சொல்ல வேண்டும். நெகேமியா 8:18 நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த கூடார பண்டிகை நாட்களில் அவங்க செய்த ஒரு காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் பாருங்க, முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. அவ்வளோ அருமையான ஒரு வசனம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய ஃபங்க்ஷன் ஆனாலும் சரி, கூடுகைகளானாலும் சரி, இந்த அனுபவம் குறைந்து கொண்டே போகிறது. இந்த அனுபவத்தை நாம் காண தவறி விடுகிறோம். பேசுகிறார்கள், சொந்தமாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். வேத வசனத்தின்படி பேசுகிறவர்கள் குறைவாய் காணப்படுகிற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தினமும் வேத வசனம் வாசிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் நம்முடைய நாட்களில் தர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அத்தியாயம் 11வது வசனத்தில் பெரேயா பட்டணத்தாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அந்த பட்டணத்தார் மனவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு வசனத்தை வாசித்தாங்க. முதல்ல மத்தேயுவில் அது நம்முடைய ஜீவனுக்கு அப்பம் என்று வாசித்தோம். இப்போ சொல்கிறார், வசனத்தை அவர்கள் மனவாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படியா இருக்கிறது என்று தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். வேத புத்தகத்தில் பல நிருபங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் தெசலோனிக்கேயர்களுக்கு எழுதின நிருபத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் அங்கு குறை சொல்லப்படவில்லை. அந்த சபையில் உள்ள விசுவாசிகளை குறித்தோ ஊழியர்களை குறித்தோ பவுல் அப்போஸ்தலர் அவர்களுக்கு நிருபங்களை எழுதும்போது ஒரு குறையும் அவர் காணவில்லை. அதுதான் அந்த தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபங்களில் உள்ள மேன்மை. அவர்களுடைய நற்குணங்கள் தான் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களை காட்டிலும் பெரேயா பட்டணத்தார் நற்குணசாலிகளாக இருந்தாங்க. காரணம் என்ன? இப்படியாய் வசனம் சொல்லுகிறதா என்று அவர்கள் தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்து தங்களை சீர்படுத்தி கொண்டதினாலே அவர்கள் எப்படி இருந்தார்களாம்? தெசலோனிக்கேயர் பட்டணத்தை காட்டிலும் அவர்கள் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஒரு பரிசுத்தவான், ஒரு பேராசிரியர் J.A. கால்சன் என்று இவர் சொல்கிறாரு. அவருடைய கணிப்பு என்ன இருக்குன்னா, பறவைகள் 9 நாட்கள் அதிகபட்சம் உணவில்லாமல் வாழ முடியுமா, நாய்கள் 20 நாளாம்,
ஆமை 200 நாள் கூட ஆகாரம் இல்லாமல் வாழுமா. சில மீன்கள் 1000 நாட்கள், சில பூச்சிகள் 1500 நாட்கள். இது போன்ற அனுபவமாக நம்முடைய வாழ்க்கை. வேதத்தையே வாசிக்காத ஒரு அனுபவம், ஆலயத்திற்கு போகும்போது மாத்திரம் அதை எடுத்து தூசு தட்டி கொண்டு போகிற அனுபவம். இன்றையுடைய நவநாகரிகத்தில் ஈவன் அந்த அப்படியும் கொண்டு போகாமல் செல்ஃபோனை தூக்கி கொண்டு ஆலயத்திற்கு போகிற அனுபவம். ஒரு போதகர் ஒரு நாளில் அவர் சொன்னார், ஆலயத்திலே உங்களிடத்தில் இருக்கிற எல்லா தேவாலயங்க வேத புத்தகத்தையும் கொண்டு முன்னாலே வையுங்கள் என்றார். வைத்தார்கள். அடுத்ததாக சொன்னார், உங்களிடத்தில் இருக்கிற செல்ஃபோன்களை கொண்டு முன்னாலே வையுங்கள் என்று சொன்னார். வைத்தார்கள். எண்ணி பார்க்கவே அவசியம் இல்லை, அப்படியே உற்று பார்த்தால் அன்றைக்கு அந்த ஆலயத்தில் வேத புத்தகங்களுடைய எண்ணிக்கையை விட செல்ஃபோன்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்ததாம். மணிக்கணக்காய் செல்ஃபோனில் உன்னுடைய நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, வேதம் வாசிக்க உனக்கு நேரம் இருக்கிறதா? வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கு உனக்கு நேரம் இருக்கிறதா? அங்கே நெகேமியா 8:18 நம்ம வாசித்தோம், தினந்தோறும் வாசித்தார்கள். இப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் 17:11 வாசித்தோம், தினந்தோறும் தியானித்தார்கள். மத்தேயு 4:4 வாசித்தோம், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வேதத்தை வாசிப்பதை குறித்து நான் கொஞ்சம் உங்களிடத்தில் விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அது பல நிலைகள். ஒன்று வாசிப்பது, ரெண்டாவது படிப்பது, மூன்றாவது ஆராய்வது, நாலாவது தியானிப்பது. அந்த சங்கீதம், முதல் சங்கீதம் 1வது வசனம் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸோ இந்த வேத புத்தகத்தை பல நிலைகளில் நாம் பயன்படுத்தலாம். சிலர் வாசிக்கிறார்கள், ஒரு நல்ல பழுத்த பழங்கள் நிறைந்த அல்லது நல்ல கனிகள் நிறைந்த ஒரு மரத்தை ஓமையாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த மரத்தில் இருந்து, அந்த கீழே இருந்து மரத்தை குலுக்குனாலே சில பழங்கள் விழுந்து விடும். அந்த பழத்தை எடுத்து நாம் சாப்பிட்டு திருப்தி அடையலாம். இது வாசிக்கிற அனுபவம். அடுத்தது படிக்கிற அனுபவம் என்னவென்றால், அந்த மரத்தில் ஏறி நமக்கு பிரியமான பழத்தை பிடித்து பறித்து அதை சாப்பிடுகிற அனுபவம். நிதானமாக மரத்தில் ஒரு எஃபர்ட்ஸ் எடுத்து மேலே ஏறி நமக்கு பிரியமாய் கண்களுக்கு தோன்றுகிற பழத்தை பறித்து சாப்பிடுகிற அனுபவம். இது அந்த படிப்பதற்கும் வாசிப்பதற்குள்ள வித்தியாசம். சிலர் வாசிக்கிற நிலைமையில் இருக்கிறார்கள். சிலருடைய வேத புத்தகத்தை பார்த்தீர்களேயானால் நடுப்பகுதி மிகுந்த அழுக்காக இருக்கும். ஏனென்றால் புறப்படும் போது அவசரமாய் அப்படியே திறந்து ஒரு சங்கீதத்தில் ஒரு வசனத்தை வாசித்து விட்டு கடந்து போவார்கள். அவர்கள் வாசிக்கிறவர்கள். சிலர் படிப்பார்கள், ஒரு வரிசையாக அல்லது சில அதிகாரங்களை படிப்பார்கள். மூன்றாவது ஆராய்கிற ஒரு அனுபவம். வேதத்தில் உள்ள சத்தியங்களை நாம் ஆராய்கிறது, அந்த சத்தியத்தை கண்டுபிடித்து ஆராய்கிறது. இது என்னென்னா, மரத்தில் ஏறி சில காய்கள் அல்லது பழங்கள் இலை மறைவாக காணப்படும். நம்முடைய கண்களுக்கு கீழே இருந்து பார்த்தா தெரியாது. அதை தேடி கண்டுபிடித்து அந்த சுவையுள்ள பழங்களை கண்டுபிடிக்கிற ஒரு அனுபவம். படிப்பது வேற, வாசிப்பது வேற, ஆராய்வது வேற. நான்காவது தியானிப்பது வேற. அந்த தியானிப்பது என்னென்னா, நம்ம சாப்பிட்ட பழம் நம்ம உடம்போடு சேர்கிற அனுபவம். நம்முடைய சாப்பிட்ட பழத்தினுடைய அந்த நியூட்ரியன்ஸ் அல்லது விட்டமின்ஸ் அல்லது மினரல்ஸ் அதெல்லாம் நம்முடைய சரீரத்தில் சேர்ந்து நமக்கு ஒரு வலிமை ஊட்டுகிற அனுபவம் தான் தியானிக்கிற அனுபவம். இந்த 4 அனுபவங்கள், ஏதாவது ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நீங்கள் ஒருவேளை வாசிக்கிறவங்கன்னா படிக்க ஆரம்பிங்க, படிக்கிறவங்கன்னா தியானிக்க ஆரம்பிங்க, தியானிக்கிறவர்களாக இருந்தால் இன்னும் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிங்க. மூன்றாவது அத்தியாவசிய கடமை என்று நாம் பார்க்கும்போது தேவனை துதிக்கிற ஒரு அனுபவம். சுவாசமுள்ள யாவும், சுவாசமுள்ளவர்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தி நான் கொடுத்திருக்கிறேன். முடிந்தால் கேட்டு பாருங்கள். சங்கீதம் 61:8 நாம் வாசிக்கும்போது, தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். தினமும் ஆண்டவரை எப்பொழுதும் அந்த நன்றி உணர்வோடு கூட ஆண்டவரை துதிக்கிற ஒரு அனுபவம். சங்கீதம் 145:2 வாசிக்கும்போது, நாள்தோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். எப்பொழுதும் என்றென்றைக்கும், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் செய்த நன்மையை நினைக்கும் போது
நம்மை அறியாமலே வாயிலிருந்து கர்த்தருடைய துதி வருகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறார். துதிக்கும் போது என்ன அனுபவம்னா, நம்முடைய பலகீனங்கள் மறைகிறது. இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நம்முடைய குறைகள் நாம் ஒத்துக்கொண்டு சரி பண்ணுகிறோம். ஒரு வல்லமை நம்மில் வெளிப்படுகிறது. அன்றைக்கு எரிகோவின் கோட்டைகளை சுற்றி அவர்கள் 7 நாள் துதித்த போது 3 ரதங்கள் இணையாக செல்லக்கூடிய அவ்வளவு அகலமுள்ள அவ்வளவு பலத்த அந்த கோட்டை அன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய துதியினாலே விழுந்தது. எப்பொழுதும் எந்நாளும் துதிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். சார்ல்ஸ் கவுமன் ஒரு மிஷினரி பெண்மணி, அவங்களுடைய சாட்சியிலே அவங்க சொல்கிறாங்க, பல நாட்கள் அவங்க ஊழியம் செய்து கூட மிஷினரியாய் சென்ற இடத்துல ஒரு ஆத்துமாவை கூட அவங்களால ஆதாயம் பண்ண முடியவில்லை. மிக கடினமாக இருந்தது. ஒரு நாள் மிகவும் சோர்வுற்று அவங்களுக்கு தெரிந்தவர்களுடைய வீட்டில் அவர்கள் போகும்போது அங்கே ஆங்கிலத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, ட்ரை தேங்க்ஸ் கிவிங். நீ என்ன அர்த்தம்? நன்றியுடன் துதித்து பாருங்களேன், நன்றி உணர்வோடு கூட துதித்து பாருங்களேன்ட்டு இவங்க போன வீட்டில் சுவரில் ஒரு வாசகம் எழுதி தொங்க போட்டிருக்கிறது. அவர்கள் அது இருதயத்தை தொட்டது. வீட்டிலே வந்து அதற்கு பிறகு அந்த எதிர்மறையான சூழ்நிலையில் ஒரு ஆத்துமாவை கூட அவர்களால் ஆதாயம் பண்ண முடியாத சூழ்நிலையில் துதிக்க ஆரம்பித்தார்களாம், விசுவாசத்தோடு கூட. அதற்கு பிறகு அவங்களுடைய ஊழியத்திலே ஒரு அபரிதமான எழுப்புதல் உண்டானதென்று அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, சந்தோஷம் வரும்போது மாத்திரம் துதிக்கிறதல்ல, எதிர்மறையான சூழ்நிலையிலும் துதிக்க பழகுங்கள். எப்பொழுதும் துதிக்க பழகுங்கள். ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்கள். நேரம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் துதித்து கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். 4வது மிக முக்கியமான கடமை என்னவென்றால், அனுதினமும் இடைவிடாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். 88ஆம் சங்கீதத்தில் 9வது வசனம், கர்த்தாவே அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். சரீரத்தில் வியாதி இருக்கோ இல்லையோ, சரீரம் என்ன நிலைமையிலும், அல்லது தேவை இருக்கோ இல்லையோ, தேவை உள்ள நேரம் மாத்திரம் ஜெபிப்பதல்ல நல்ல கிறிஸ்தவ அனுபவம். சரீரத்தில் வியாதி வரும்போது மாத்திரம் ஜெபிப்பதல்ல நல்ல கிறிஸ்தவ அனுபவம். நாம் நேசிக்கிறவர்கள் கொடிய வியாதியில் இருக்கிறார்கள் என்று சொல்லும்போது கண்ணீரோடு கூட ஜெபிக்க நாம் முனைகிறோம். அதே நேரத்தில் உலகத்தில் ரட்சிக்கப்படாத அந்த பாவ வியாதியில் எத்தனையோ பேர் இருக்கிறார்களே, அவர்களை தினமும் நினைத்து நீங்களும் நானும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு அனுபவம். நீங்கள் வேத புத்தகத்தை வாசித்து பாருங்கள், சுவிசேஷங்களை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர்கள் ஒருபோதும் ஆண்டவரே எங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்கு நீர் கற்றுக் கொடுங்கள் என்று அவர்கள் கேட்டதாக அங்கு எழுதப்படவில்லை. ஆனால் நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கேட்டபோது தான் ஆண்டவர் அந்த பரமண்டல ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று எழுதி அங்கே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததே நாம் பார்க்கிறோம். பிரசங்கிக்கிறவர்கள் எல்லாரும் கடைசி வர கர்த்தருடைய ஊழியத்தில் நிலைநிற்பதாக சரித்திரம் சொல்லவில்லை. அநேக பிரசங்கிகள் அவர்கள் வீழ்ந்து போனார்கள். ஆனால் ஒன்றை மாத்திரம் நான் உறுதியாய் சொல்ல முடியும், அனுதினம் ஜெபிக்கிறவர்கள் வீழ்ந்ததாக சரித்திரம் இதுவரை சொல்லவில்லை. பிரசங்கிக்கிறவர்கள் வீழ்ந்து போகலாம், சாட்சி சொல்கிறவர்கள் வீழ்ந்து போகலாம். ஆனால் அனுதினம் வேதத்தை வாசிக்கிறவர்கள், அந்த அனுதினம் தேவ பிரசன்னத்தை தேடுகிறவர்கள், அனுதினம் அந்த தேவனை துதிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள் ஒரு நாளும் வீழ்ந்து போனதாக சரித்திரத்தில் ஒரு நபரை நீங்கள் சுட்டி காட்ட முடியாது. D.L. மூடியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். வல்லமையான ஒரு ஊழியக்காரர். அவர் சொல்லுகிறார், எந்த எழுப்புதலுமே ஜெபத்தினாலே வருகிறது என்று சொல்லுகிறார். நம்முடைய வீட்டில் ஒரு எழுப்புதல் வேணுமா? தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் வேணுமா? நம்முடைய சபையில் ஒரு எழுப்புதல் வேணுமா? தேசத்தில் ஒரு எழுப்புதல் வேணுமா? ஜெபிக்க பழக வேண்டும். மார்ட்டின் லூத்தர் அன்றைக்கு கிறிஸ்தவத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினவர், துணிந்து நின்றவர். அவர் சொல்லுகிறார், அதிகமான வேலைப்பளு இருக்கிறது என்று சொல்கிறீர்களா? அதிகமாக நீங்கள் ஜெபியுங்கள். அது அவருடைய அனுபவம் என்று சொல்லுகிறார். அதிகமாக எனக்கு வேலை இருக்கும்போது நம்மெல்லாம் என்ன செய்வோம்? ஜெபத்தினுடைய நேரத்தை நாம் குறைத்து விடுவோம். ஆனால் அவர் சொல்கிறார், அதிக வேலைப்பளு அதிக நேர ஜெபத்திற்கு
அது என்னை தூண்டுகிறது என்று சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அத்தியாயம் 14வது வசனத்தில் வாசிக்கும்போது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன். தேவ சித்தத்தின்படி நாம் கேட்கிற எல்லா காரியத்திற்கும் ஆண்டவர் பதில் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். 5வது அத்தியாவசிய கடமை என்று நாம் பார்ப்போமேயானால் விழித்திருப்போம். விழித்திருக்கிற ஒரு அனுபவம். விழித்திருப்போம் என்ற ஒரு செய்தி 3-4 பாகங்களாக நான் கொடுத்திருக்கிறேன். அதை கேட்டு பாருங்கள், ஆசீர்வாதமாக இருக்கும். நீதிமொழிகள் 8:34 நீங்கள் வாசித்து பாருங்கள். எப்படி விழித்திருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். என் வாசற்படியில் நித்தமும் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒவ்வொரு நொடி பொழுதும் விழித்திருக்கிற அனுபவம். ஒவ்வொரு நொடி பொழுதும் வாட்ச் 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 என்கிற அனுபவம். நம்முடைய வார்த்தையில், நம்முடைய ஆக்ஷனில், நம்முடைய தாட்டில், எல்லாவற்றிலும் விழித்திருக்கிற அனுபவம். அதுதான் அந்த வாட்சில் உள்ள லெட்டர்ஸோட எக்ஸ்பிளனேஷன். அதெல்லாம் அந்த செய்தியிலே நான் விளக்கமாக கூறியிருக்கிறேன். பாருங்க, அந்த விழித்திருக்கிற அனுபவம் என்னவென்றால், கிறிஸ்தவ ஜீவியத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 1 பேதுரு 5:8 வாசிக்கும் போது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி அவன் சுற்றி வருகிறான். நம்ம விழித்திருக்கிற ஒரு அனுபவம். யாக்கோபு 4:7 வாசித்து பாருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு அவன் ஓடி போவான். பாருங்க, அந்த புத்தி உள்ள கன்னிகைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். விழித்திருக்காதவர்கள், ஆயத்தமாய் இராதவர்கள், ஜாக்கிரதையாய் இல்லாதவர்கள், அவர்கள் கதவுக்கு இந்த பக்கம் நின்றார்கள். பாருங்க, ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றி வந்தாங்க. அவங்க விளக்க கொண்டு வந்தாங்க. அவர் மணவாளனோடு சேரணும்னு வாஞ்சை இருந்தது. ஆனால் கொஞ்சம் நிர்விசாரமும் இருந்தது. அந்த கதவுக்கு அந்த பக்கம் ஒரு கூட்டம், கதவுக்கு இந்த பக்கம் ஒரு கூட்டம். ஓடின ஓட்டத்தை பிரித்தது ஒரு 4 இன்ச்சு அகல கதவு தான் பிரித்து விட்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ விழித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அத்தியாயம் 31-32 வாசித்து பாருங்க. ஆண்டவர் பேதுருவை எச்சரிக்கிறார். சாத்தான் இன்னைக்கு ஒன்று சோதிக்க போகிறான். புலகுல போட்டு புடைக்கிறது மாதிரி, சுலகுல போட்டு புடைக்கிறது மாதிரி புடைக்க போகிறான்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளலை. அப்படியே ஆண்டவரே எனக்காக உதவி செய்யும், உம்முடைய பலன் என்னுடைய பலவீனத்தில் தாங்கட்டும் அப்படிலாம் ஜெபிக்கல. யார் உண்மை மறுதளித்தாலும் நான் மறுதளிக்க மாட்டேன் என்று அவர் வீரம் பேசினார். ஆனால் பேதுரு அந்த விழித்திராத நிலைமையில் 3 தரம் அவர் மறுதளித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பரமண்டல ஜெபத்தை பாருங்க. ஆண்டவர் அந்த பரமண்டல ஜெபத்தில் சொல்லும்போது, சோதனைக்கு உட்படாதபடி நீங்கள் விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். விழித்திருப்பது என்றால் என்ன? அந்த விழித்திருப்பதனுடைய மேலான நோக்கம் என்ன? இன்றைக்கு சத்துரு என்னிடத்தில் கொண்டு வருகிற சோதனையில் ஆண்டவரே நான் விழுந்து விடக்கூடாது. இது முதல் நோக்கம். 2வது நோக்கம் என்ன? இன்னைக்கு இந்த நிமிஷம் ஆண்டவருடைய வருகை, ரகசிய வருகை இருக்குமேயானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். வாசிக்கிறேன், வெளிப்படுத்தின விசேஷம் 16:15. இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடி விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். விழித்திருக்கிற ஒரு அனுபவம். வெண் வஸ்திரம் தரித்து என்கிற ஒரு செய்தியை இந்த வஸ்திரங்களை குறித்து நான் கொடுத்திருக்கிறேன். முடிந்தால் கேட்டு பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3:11 ஆண்டவர் சொல்றாரு, திரும்பவும் சொல்றாரு, இதோ, ஆங்கிலத்தில் பிஹோல்ட், இதோ இதோ என்று சொல்லி அவர் அழுத்தம் திருத்தமாய் சொல்கிறார், சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிரு, உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிரு. அந்த புத்தி இல்லாத கன்னிகையை போல நிர்விசாரமாய் இல்லாத அனுபவம் தான் விழித்திருக்கிற ஒரு அனுபவம். ஒரு தோட்டக்காரரை பற்றி நான் ஒரு செய்தி வாசித்தேன். சுவிட்சர்லாந்தில் ஒரு பணக்காரருக்கு மிக அழகிய ஒரு தோட்டம். அவர் இன்னொரு தேசத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 24 வருடங்களாக இந்த தோட்டக்காரர் அந்த தோட்டத்தை கண்ணும் கருத்துமாக, அந்த தோட்டத்தில் எந்த குறையும் இல்லாதபடி பராமரித்து கொண்டு வருகிறார். பாருங்க, இவருடைய மாத சம்பளத்தை இன்னொருவர் கொடுக்கிறார். தோட்டக்காரர் உரிமையாளரை இவர் பார்த்ததில்லை. அவர் எப்போ வருவார் என்று தெரியாது. அந்த 24 வருடங்களில் 4 தடவை வந்தார் என்று இந்த தோட்டக்காரர் சாட்சி சொல்கிறார். ஆனாலும்
ஒவ்வொரு நாளும் அவர் அந்த தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்த்து களை பிடுங்கி அதை அவ்வளவு நேர்த்தியாய் வைத்தார். அப்போது சொன்னார், எது வந்தாலும் அது அவருடைய பார்வையில் குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும். அந்த தோட்டக்காரனுடைய அனுபவத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். மனிதன் நம்மை பார்க்கலாம், கண்சாடையாய் விட்டு விடலாம். ஆனால் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி சுற்றி கொண்டிருக்கிறது. உள்ளந்திரியங்களை ஆராய்ந்தறிகிற கர்த்தர். அவர் மனுஷகுமாரன் வருகை எப்பொழுதென்று நமக்கு தெரியாது, இரவில் வருகிற திருடனை போல காணப்படும் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அந்த இரகசிய வருகைக்கு நீங்களும் நானும் விழித்திருக்க வேண்டும். 6வது அத்தியாவசியமான கடமை என்று பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் சிலுவை சுமக்கிற அனுபவம். கிறிஸ்தவ ஜீவியம் இட் இஸ் நாட் எ பெட் ஆஃப் ரோசஸ். இது ஒரு சுகபோக வாழ்வு அல்ல. இது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி மற்றவர்களை ஆளுகை செய்கிற ஒரு அனுபவமும் அல்ல. கர்த்தர் நமக்கு கொடுத்த சிலுவைகளை சுமக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அதுவும் எப்படி ஆண்டவர் சொல்றாரு, சிலுவை எப்படி சுமக்கணுமா? என்றாவது ஒரு நாள் அல்ல, அனுதினமும் சுமக்கிற அனுபவம் என்று சொல்லுகிறார். லூக்கா 9:23 அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், எல்லாரையும் நோக்கி, அது ஊழியக்காரனாக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம், போதகராக இருக்கலாம், அப்போஸ்தலராக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம், எல்லாரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை, கழுத்தில் ஒரு சிலுவை போடுறதுனால அல்ல, சிலுவை படத்தை வைக்கிறதுனால அல்ல, ஆலயத்தில் ஒரு சிலுவையை நாட்டுகிறதுனால அல்ல, தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இன்றைக்கு அது அநேகர் விரும்புவதில்லை. இன்றைக்கு உபத்திரவம் இல்லாத உன்னதம் என்று பிரசங்கிக்கிறவர்கள் உண்டு, உபத்திரவமே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் உண்டு, உபத்திரவங்கள் முடிந்து விட்டது என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனால் வேதம் நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்கவில்லை. அனுதினமும் நம்முடைய சிலுவையை சுமப்பது. கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். நான் ஒருவேளை நம்முடைய சிலுவை என்ன என்று நீங்கள் கேட்பீர்களேயானால், ஒருவேளை நீங்கள் அநியாயமாய் குற்றச்சாட்டப்படலாம். உங்களிடத்தில் ஒரு குறையும் இல்லாத நேரத்தில் உங்கள் பேரில் மற்றவர்கள் குறைகளை கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு சிலுவை. பொறுமையோடு சகிப்பது, பாடுகள், உபத்திரவங்கள், வியாதிகள், பலகீனங்கள் எல்லாவற்றையும் பொறுமையோடு சகிப்பது. எசேக்கியா ராஜாவிடத்தில் ஏசாயா வந்து சொல்கிறார், உம்முடைய காரியத்தை ஒழுங்கு பண்ணும், நான் ஒழுங்கு பண்ணும், நீர் இனி உயிரோடு இருக்க மாட்டீர். அப்போது எசேக்கியாவோட ஜெபத்தை பாருங்க, ஆண்டவரே நான் உம்முடைய பார்வையில் உத்தமமும் நேர்மையுமாய் நடந்தேனே. இது அப்படி நடந்தாலும் சில நேரத்தில் நமக்கு பாடுகள் வருகிறது, உபத்திரவங்கள் வருகிறது, வேதனைகள் வருகிறது, துன்பங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வருகிறது. இதுதான் ஆண்டவர் நமக்கு அனுமதித்த சிலுவை. பிள்ளைகளால் இருக்கலாம், அல்லது பேர பிள்ளைகளால் இருக்கலாம், குடும்பத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம். நம்ம இருதயம் சஞ்சலப்படுகிறது. இது நாம் சுமக்க வேண்டிய சிலுவை. நம்முடைய சிலுவை இன்னொரு ஆள் சுமக்க முடியாது. நம்முடைய சிலுவை நாமே சுமக்கிற ஒரு அனுபவம் தான் கர்த்தர் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் அவர் விரும்புகிற அனுபவம். 7வது நான் சொல்லும்போது ஒரு வேளை உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும். அது என்னவென்றால் அனுதினம் சாகிற ஒரு அனுபவம். அது எப்படி அனுதினம் சாக முடியும் என்று நீங்கள் கேட்பீர்களேயானால் 1 கொரிந்தியர் 15:31 வாசித்து பாருங்கள். அனுதினமும் நாம் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிற அனுபவம். நம்முடைய சரீரம் சாகவில்லை, சரீரம் சாக ஆண்டவர் சொல்லவும் இல்லை. பாவத்திற்கு அனுதினமும் மரிக்கிற ஒரு அனுபவம். ரோமருக்கு எழுந்த நிருபம் 6ஆம் அத்தியாயம் 11 14 வரை வாசிக்கிறேன். இந்த செய்தியை நீங்கள் மிக விளக்கமாக நித்திய ஜீவன் என்கிற நான் கொடுத்த ஒரு செய்தியிலே கேட்க முடியும். அங்கே சொல்கிறார், அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதே. தினமும் பாவத்திற்கு மரிக்கிற அனுபவம். இந்த வசனத்தை நம்ம யாராவது போர்டில் எழுதி வீட்டில் தொங்க போடுவோமா? போட மாட்டோம். ஏனென்றால் அது நம்முடைய பார்வைக்கு கடினமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் அதை விரும்புகிறார். கர்த்தர் சொல்கிறாரு, நீ டெய்லி பாவத்துக்கு மரிக்கணும். பலவிதமான பாவ சோதனைகள் உன்னை தினமும் சூழ்ந்து கொண்டு வருகிறது, உன்னை நெருக்கி ஏவுகிறது.
அந்த சூழ்நிலையில் நாம் பாவத்திற்கு மரிக்கிறவர்களாய் காணப்படும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு குடிகாரன் இறந்து விட்டான் என்று வைத்துக்கொள்வோம். அந்த குடிகாரனுக்கு பக்கத்தில் ஒரு மதுபான பாட்டிலை கொண்டு வைத்தா அந்த சரீரத்தில் எந்த ஒரு அசைவும் இருக்காது. ஏனென்றால் அவன் ஜீவன் அவனுக்குள்ளே இருந்தால் அவன் இம்மீடியட்டாக என்ன பண்ணுவான், அந்த மதுபான பாட்டிலை எடுத்து அவன் குடிக்க ஆரம்பிப்பான். அதே போல் பாவத்திற்கு நாம் மரித்தது உண்மையானால் பாவம் நம்மை நெருங்கி வந்தாலும் சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தாலும் நாம் அந்த பாவத்தை செய்ய மாட்டோம். ஒரு பரிசுத்தவான் சொல்கிறார், அநேகர் ஏன் இன்றைக்கு பாவம் செய்யவில்லை, சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை. சாதகமாக இருந்தால் அநேகர் விழுந்திருப்பார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தாலும் என்னை காண்கிற ஒரு தேவன் உண்டு. நம்முடைய உபத்திரவத்தில் நம்மை காண்கிற தேவன் மாத்திரமல்ல, பாவ சூழ்நிலைகளில் நாம் எப்படி இருக்கிறோம் என்று நம்மை பார்க்கிற ஒரு தேவன் உண்டு. அந்த தேவன் அவர் பாவத்திற்கு நாம் மரித்து நீதிக்கு பிழைத்திருக்க அவர் நமக்கு உதவி செய்தார். பாவங்களுக்கு நாம் மரித்துட்டோம்னா அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி இல்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அத்தியாயம் 24வது வசனத்தில், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தரித்திருக்கும், அது செத்ததே ஆகில் மிகுந்த பலன் கொடுக்கும். பாவத்திற்கு சாகிற ஒரு மனிதன் தான் மிகுந்த பலனை கொடுப்பான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கலாத்தியர் 2:20 சொல்கிறது, நான் கிறிஸ்துவுடனே கூட நான் அறையப்பட்டேன், சிலுவையில் அறையப்பட்டேன், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன், அவரோடு கூட உயிர்த்தெழுந்தேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். 7 அனுபவங்கள், தேவ பிரசன்னம், வேத வசனங்கள், அடுத்ததாக நாம் வாசித்தோம் ஆண்டவரை துதிப்பது, ஜெபிப்பது, அனுதினம் சிலுவை சுமப்பது, அனுதினம் பாவத்திற்கு மரிப்பது. இந்த 7 அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட அத்தியாவசியமான ஆவிக்குரிய அனுபவங்களாய் மாற கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், எங்களுக்காக ஜெபியுங்கள், நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த 7 அனுபவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் அனுதின அனுபவமாய் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.